வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். நடிகர் விஜயோட ஜனநாயக படம் இணையதளத்துல வெளியாயிருக்குது அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்லுது. நடிகர் விஜயோட ஜனநாயக படம் சில காட்சிகள், முக்கியமான காட்சிகள் பார்த்தீங்கன்னா, இணையதளத்துல வெளியாயிருக்குது. இந்த காட்சிய சேமித்தாலோ அல்லது பகிர்ந்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. திரைப்படம் இணையதளத்துல வெளியானத குறித்து பல தரப்பினர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர நிலையில, விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காகவே இந்த படத்த இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு. தியேட்டர்லயோ இல்ல ஓடிடிலயோ வெளியாகாத நிலையில இணையதளத்துல எப்படி வெளியாயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற நிலையில, தயாரிப்பாளராகட்டும், பல பிரபலங்களாகட்டும் இத குறித்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஜனநாயகத்தோட சில காட்சிகள் இணையதளத்துல வெளியானத வினோத் அவர்கள் உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு அவரோட எக்ஸ் தளத்துல. ஒவ்வொரு காட்சியும் ஒருவருடைய கனவை சுமக்கிறது. திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பு காட்சி கசிந்திருப்பது வழி கொடுக்கிறது. இதனை பகிராமல் இருப்பதன் மூலம் ஆதரவு கொடுங்கள். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் அவங்களோட வழக்கறிஞர் மூலம் ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்தின் கசிந்த காட்சிகள் அல்லது காணொளிகளை எந்த டிஜிட்டல் ஊடக வழியாக பதிவிறக்கம் செய்வது, அனுப்புவது, பகிர்வது, பதிவேற்றுவது, மீண்டும் பதிவிடுவது, சேமிப்பது அல்லது பரப்புவது ஒரு கடுமையான குற்றச் செயல் மற்றும் பதிப்புரிமை மீறலாகும். இதில சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக குற்றவியல் நடவடிக்கை உட்படுவார்கள் அப்படின்ட்டு அவரோட எக்ஸ் தளத்துல தெரிவிச்சிருக்காரு. ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சில காட்சிகள் இணையதளத்துல வெளிவந்ததை குறித்து பல நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள் மற்றும் அந்த சங்கங்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இது தொடர்பா பாத்தீங்கன்னா, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சங்க தலைவர், முன்னாள் தலைவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேரு கோதண்ட ராமையா சார்பில் தமிழ்நாடு காவல்துறையில இது பற்றி புகார் அளிச்சிருக்கிறாரு. அதுல 5 நிமிட சண்டை காட்சிகள் தெளிவாக பதிவாயிருக்குது அப்படின்ட்டும், மொத்த படமும் தரமான இணையதளத்துல வெளிவந்திருக்கிறதாகவும் அதுல குறிப்பிட்டு மனு ஒன்று தந்திருக்கிறாரு. ஜனநாயக படத்தோட காட்சிகள் வெளியானத தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு தென்னிந்திய திரைப்பட குழு ஒன்று அவங்க அலுவலகத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகத்தோட திரைப்படம் முழு நேர திரைப்படமும் யாரோ இணையதளத்துல திருடி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில இத பத்தி அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவிடல. இதற்கிடையில இந்த திரைப்படம் இணையதளத்துல வெளியானதை கண்டிச்சு பல திரையுலக நட்சத்திரங்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்காரு இல்லைங்களா, அவரோட எக்ஸ் தளத்துல ஒவ்வொரு திரைப்படமும் நூற்றுக்கணக்கான மக்களின் ஆர்வம், ரத்தம் மற்றும் வியர்வியினால் உருவாக்கப்படுகிறது. தயவு செய்து திருட்டுத்தனமான திரைப்படம் பார்ப்பதை தவிர்க்கவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜனநாயக திரைப்படத்தை இணையதளத்துல திருட்டுத்தனமா வெளியிட்டவங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. நடிகர் விஷால் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் இணையதளத்தின் கசிந்ததை கண்டு மிகவும் மனவேதனை அடைந்தேன். இந்த படம் அவ்வளவு சர்ச்சைக்குரியது என்று நான் நினைக்கவில்லை. இருப்பினும் சென்சார் போர்டுக்கு அவர்களுக்கு கூறிய காரணங்களை வைத்திருக்கலாம். திரைப்படத்தை விரைவில் முறையான வழியில் காண முடியும் என்று நம்புகிறேன். இசையமைப்பாளர் மற்றும் ஜி.வி. பிரகாஷ்குமார் அவரோட இணையதளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, திருட்டுத்தனமாக படம் பார்ப்பதை ஆதரிக்காதீர்கள். திறமைக்கு உழைப்பிற்கும் மதிப்பளியுங்கள். ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு பின்னால் ரத்தமும் வியர்வையும் கலந்து பெரும் உழைப்பு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. நடிகரும் தயாரிப்பாளருமான விஜய் ஆண்டனி தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவரும் ஜனநாயகன் வெளியீட்டின் போது சட்டப்பூர்வமான தளங்கள் மூலமாக திரைப்படத்தை பார்க்க வேண்டும். இதனிடையே ஆதவ் அர்ஜுனா தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் வெளியாக காரணம் ஒரு சிலர் பேரால் மட்டுமே அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. விஜய்க்கு அரசியல் அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த திரைப்படத்தை
இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா தெரிவிக்கிறார். இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் போஸ் வெங்கட் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னோட எக்ஸ் தளத்துல, யார் இதனை செய்திருந்தாலும் கடுமையான தண்டனை தர வேண்டும். தவறு எங்கு நடந்தது என்பதை அறிந்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. நடிகர் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தன்னோட கடைசி படம் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்த நிலையில, ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் 2026 அன்று வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருந்தப்ப யுஏ சான்றிதழ் கிடைக்காத நிலையில பல போராட்டங்களுக்கு அப்புறம் யுஏ சான்றிதழ் வெளிவந்தது.